அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் முதல் முறையாக தற்பொழுது மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த மின்சார பேருந்துகள் எப்படி இருக்கு அப்படின்றத பஸ்ஸுக்குள்ளேயே போய் பார்த்துடலாம். குறிப்பா ரொம்ப அழகான ஒரு பேருந்தா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்மளுடைய சென்னையில தற்போது இந்த டீலக்ஸ் பேருந்துகள் எல்லாம் புதுசா வாங்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய இந்த பேருந்து அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மின்சார பேருந்து அப்படிங்கறதுனால உள்ள நிறைய அட்வான்டேஜான விஷயங்கள் இருக்கு. குறிப்பா நீங்க ஒரு விஷயத்த பார்க்கலாம். சிசிடிவி கேமரா வந்து இதுல பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 சிசிடிவி கேமராக்கள் இருக்கு. நீங்க எந்த பக்கம் வேணும்னாலும் அதை வந்து ஈஸியா மானிட்டர் பண்ணக்கூடிய வகையில நம்ம வந்து பாக்குறோம். இதுதான் அந்த சிசிடிவியுடைய ஃபுட்டேஜஸ். இப்போ இது எல்லாமே இந்த ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, இப்போ சைட்ல ஒரு வண்டி வருதுனாலும் அதையும் பார்க்க முடியும். பேசஞ்சர்களுடைய சேஃப்டியை பத்தி டைரக்டா வந்து பேசிட்டே இருக்க முடியும். அதே போல அவங்களுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஈஸியான, இப்போ டிரைவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் இல்லாத அளவுக்கு எப்படி ஈஸியா ஆப்ரேட் பண்றதுக்கு கியர்லெஸ் வண்டியா வந்து மாத்திருக்காங்க. எல்லாமே ஒரு சிங்கிள் பட்டன்ல நீங்க டச் பண்ணா போதும் ரிவர்ஸ் போகலாம். அதே மாதிரி டிரைவர் மூட் போட்டா ஆட்டோமேட்டிக்கா டிரைவ் பண்ணிட்டே இருக்கலாம். அதே போல இந்த வெயில் ஷேடோல இருந்து எல்லாமே தற்போது ஓட்டுநருடைய அவங்களுடைய சேஃப்டிக்கும் அந்த வெயில் இல்லாத நேரத்தில் வந்து எப்படி அவங்க ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் தனியா அவங்களுக்கு ஒரு ஃபேன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது இல்லாம வந்து உங்களுக்கு வந்து இது பேட்டரி வண்டி அப்படிங்கறதுனால பேட்டரியுடைய கெப்பாசிட்டி வந்து இதுல தெரியும். இப்ப எப்படி நம்ம டீசல் வண்டியில டீசல் வந்து எப்படி அந்த முள்ளு காட்டுமோ, ஆனா இது வந்து டிஜிட்டல் திரையில உங்களுக்கு வந்து இன்னும் எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்ட முடியும், இதனுடைய பர்சன்டேஜ் இப்ப எவ்வளவு சார்ஜ் ஆயிருக்கு, சார்ஜ் வந்து இப்ப போடணுமா அப்படிங்கறது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா சொல்லிடுவாங்க. இந்த பஸ்ஸை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டருக்கு ஒரு நாளைக்கு 8 சிங்கிள் அடிக்க முடியும்னு சொல்றாங்க. அதே போல இப்போ இதுல வந்து லக்கேஜஸ் எல்லாம் வைக்கக்கூடிய அளவுக்கு இப்ப நம்ம அதான் ஏர்போர்ட் பஸ் மாதிரியே ஒரு மாடல் சொல்லியிருந்தேன், அதே மாதிரியான ஒரு ஸ்டைல்ல இருக்கு. அதே மாதிரி சீட்டுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான கலர்ஸ், அதே மாதிரி கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டா இருக்கு. சீட் பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ பேசஞ்சர்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா சார்ஜர் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம பொதுவா பஸ்ஸஸ்ல ஆம்னி பஸ் இந்த மாதிரி நம்மளுடைய ஊருக்கு போற பஸ் எல்லாம் பார்ப்போம், சார்ஜர் போர்ட் வந்து இருக்கும். ஆனா இங்க வந்து நம்ம எம்டிசி பஸ்லயே எலக்ட்ரிக் பஸ்லயே வந்து இப்போ சார்ஜர் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ எமர்ஜென்சிக்கு திடீர்னு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா டக்குன்னு ஸோ நம்ம வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணலாம். ஏற்கனவே நம்மளுடைய அனைத்து பேருந்துகளுமே இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து அந்த SOS சொல்லக்கூடிய எமர்ஜென்சி பட்டன் வந்து ரெடியா வச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு எலக்ட்ரிக் பேருந்துகள் நிச்சயமா ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இந்த வண்டியில ஏறுற மாதிரியான அந்த சீட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து ஸ்லைடை வந்து இது பண்ணி அவங்களுடைய வாகனத்தை உள்ள எடுத்துட்டு தனியா அவங்களுக்கான ஒரு பிளேஸ் இருக்கு. இந்த பிளேஸ் அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு பிளேஸ். ஸோ அவங்க வந்து கம்ஃபர்டபுளா அவங்களுடைய வெஹிக்கிள் வந்து இங்க பார்க் பண்ணிட்டு இங்க வந்து ஸோ யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக் பேருந்தை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன அச்சம் இருக்கும். ஏதாச்சும் ஃபயர் பாதிப்புகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கும். அதுக்காகவே 2 இடத்துல 3 இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபயர் ஃபிட் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ ஏதாச்சும் தீயணைப்பு அந்த மிஷின்ஸ் வந்து ரெடியா வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்லயும் ஒன்று டிரைவர் கிட்டையும் இருக்கு. அதே போல இங்க கண்டக்டர் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி பேசஞ்சரும் யூஸ் பண்ற மாதிரி 3 இடத்துலயும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 39+1, அதாவது 40 பீப்புள் டிரைவரோட சேர்த்து 40 பீப்புள் வந்து உள்ள வந்து சிட்டிங்ல வந்து உட்காந்துட்டு போகலாம். அதே போல ஸ்டாண்டிங்ல வந்து எவ்வளவு கெப்பாசிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் வந்து இப்போ ஏற்கனவே 2-3 டோர் நம்ம பார்த்திருக்கோம். இது இல்லாம இந்த டோர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா இதை நம்ம யூஸ் பண்ணி பிரேக் பண்ணி நம்ம வந்து வெளியே வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த பேட்டரியில குறிப்பா இந்த பேட்டரி சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே தற்போது ஒருவேளை சின்னதா ஒரு ஹீட் சிஸ்டம் வந்து கொடுத்திருக்காங்க. அப்படி ஒருவேளை ஹீட் ஆச்சுன்னா முழுக்க அந்த ஹீட்டினுடைய அளவை பொறுத்து ஒருவேளை ஃபயர் ஆகுது அப்படின்னா உடனடியாக அதை வந்து தானாகவே அணைத்துக் கொள்ளக்கூடிய, அது வந்து ஃபயர் வந்து கண்ட்ரோல் கொண்டு வரக்கூடிய வகையில உள்ளேயே வந்து பேட்டரிக்கு அருகிலேயே வந்து அந்த சிஸ்டம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி பல விதமான அட்வான்டேஜோட தற்போது எலக்ட்ரிக் பேருந்துகள் 2 வகையில வருது. ஒன்று வந்து ஏசி பஸ், இன்னொன்று வந்து நான் ஏசி பஸ். ஸோ 2 பஸ்ஸுமே வந்து வருகின்ற ஜூன் மாதத்துல முதல் வாரத்துல ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ சென்னையை பொறுத்தளவுக்கு ஏராளமான பேருந்து தேவை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல குறிப்பா குளோபல் வார்மிங் வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய நிலையில எலக்ட்ரிக் பேருந்துகள் வருவது சென்னையினுடைய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.